குட்டியா கியூட்டா ஒரு கரும்பு பிளாக் ஃப்ரெண்ட் இருக்கிற வர நீ ஒரு ஃப்ரீக் நோல மாஸ்டர்னோ சொன்ன கவலையே கிடையாது. ஒரு தீ விபத்துல இந்த கதையோட ஹீரோ தன் குடும்பத்தை இழந்து அனாதையானா. அவன் முகத்துல தழும்பு வந்தது. அவனுக்கு பார்வை முக்கால்வாசி பறி போச்சு. அவனை டெய்லி ஸ்கூல்ல புள்ளி பண்ணாங்க. ஆனா அவனோட கற்பனையான குட்டி பிளாக் ஃப்ரெண்ட கூட வச்சுக்கிட்டு அதெல்லாம் தாங்கிக்கிட்டான். அப்படி ஒரு நாள் அவனை போட்டு தாறு மாற அடிச்சதுல இருந்து கண் முழிச்சு எழுந்தான். அவனோட முகத்துல இருந்த தழும்பு சரியாச்சு. அவனுக்கு கண் பார்வையும் தெரிஞ்சது. புது ஸ்கூல்ல நார்மல் வாழ்க்கை வாழ அவனுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஆனா மறைஞ்சது அவன் முகத்துல இருந்து தழும்பு மட்டும் இல்ல, அவனோட கற்பனை ஃப்ரெண்டான பிளாகும் தான். ஆனா நிஜமாவே அந்த பிளாக் உண்மையா இல்ல அவனோட கற்பனையா? திடீர்னு எப்படி ஹீரோக்கு அவனோட கண்ணு சரியாச்சு? அதை பத்தி தான் நம்ம இந்த மண்வால பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமிக் மீடியா. நமக்கு 7 வயசு இருந்தப்போ அவன் அப்பா அம்மாவோட சந்தோஷமா பர்ஃபெக்டா குடும்பமா வாழ்ந்துட்டு வந்தான். அவன் அப்பா அவன் கிட்ட உன் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டாரு. என் பர்த்டேக்கு தான் இன்னும் நாள் இருக்கேப்பா, எனக்கு எது கிஃப்ட் வேணாம், எனக்கு தான் நீங்க இருக்கீங்களேன்னு நம்ம சொன்னான். உனக்கு ஏதாவது கேட்க இருக்கு சொல்லு, என்ன வேணும்னு அவங்க அப்பா அவனை கிண்டல் பண்ணி ஹாப்பியா சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மோட அம்மா, இங்க பாருங்க நம்மோட குழந்தை பிக்சர்னு அவர்கிட்ட காட்டினாங்க. எது இது நானா? நான் ஏன் ட்ரெஸ் இல்லாம இருக்கேன்னு ஆச்சரியமா நம்ம அதை வாங்கி பார்த்தான். பழைய ஞாபகங்கள்னு அப்பா அதை பார்த்து சொன்னாரு. ஆனா நம்ம என்ன சொல்றாங்கன்னு முடிச்சான். அப்பா அவனோட அம்மா அவன தலைய வருடிக்கிட்டே, ஓ குட்டி, உன் சின்ன கையை வச்சு நீ எல்லாத்தையும் தூக்கி போடுவ, அம்மா ஓட விட்டுட்டே இருப்பான்னு சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே நம் குழப்பத்தோட கேட்டான். ஆனா எங்களுக்கு இருக்குடான்னு அம்மா சொன்னாங்க. ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க ஆசைப்படுறேன் நம் சோகமானா. அப்பா அவனோட அம்மா அவனை இழுத்து வச்சு அனுப்பிச்சு, சரி இன்னையில இருந்து நீ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோ, அம்மாவோட நீ எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம நிறைய போட்டோஸ் எடுத்துக்கலாம், நீ வயசானாலும் அம்மாவை மறக்க கூடாதுன்னு சொல்லி அவன் கையில டீல் போட்டாங்க. நம் எல்லா நிகழ்வுகளையும் ஞாபகம் வச்சுக்க ஆசைப்பட்டான். அப்பா அவனோட அப்பா இடையில வந்து, அப்ப நான் என்னன்னு கேட்டு எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நாள்லயே சம்மர் வெக்கேஷனுக்காக ட்ரிப் போயிருந்தாங்க. அவங்களோட ஆல்பம்ல போட்டோஸ் ஆட் பண்றதுக்காக. அங்கன்னா சிப்பிகளை அந்த பீச்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா. அதை பார்த்த அப்பா, நம்ம இப்படி அடிக்கடி கூப்பிட்டு வரணும், அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான், அவனுக்கு நல்ல அப்பாவா இருக்கணும்னு சொன்னாரு. அம்மா அவரோட கை கோர்த்து அவங்க தோல்ல சாஞ்சு, நீங்க இப்பவே நல்ல அப்பா தான், நீங்க கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப லக்கின்னு சொன்னாங்க. அப்ப நம் குடுகுடுன்னு ஓடி வந்து, அம்மா இங்க பாருங்க, நான் எவ்வளவு சிப்பிகளை கலெக்ட் பண்ணிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு தானே அவங்கள்ட்ட காமிச்சான், ரொம்ப அழகா இருக்கு குட்டின்னு சிரிச்சுட்டே சொன்னாங்க. நமக்கு அது ஒரே குஷியாச்சு. அவன் அப்பா அம்மாவை இழுத்துட்டு போய், வாங்க நம்ம போய் சிப்பிகளோட போட்டோஸ் எடுக்கலாம்னு கூப்பிட்டான். அவங்க அந்த பீச்ல நின்று போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதை ஒரு ஃப்ரேம் பண்ணி அம்மா அதை வீட்டுல பார்த்து, நம்ம வெக்கேஷன் போனது நல்லதா போச்சு, நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃபேமிலி போட்டோ கிடைச்சதுன்னு நினைச்சாங்க. அதை வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்கலாம்னு போனப்போ நம்ம ஓடி வந்து அந்த போட்டோவை கையில வச்சு, அம்மா இது நம்ம வெக்கேஷன் போனப்பதானே எடுத்தோம், நான் கூட சிப்பிகளை கலெக்ட் பண்ணி கொடுத்தேனேன்னு சொன்னான். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சிரிச்சுட்டே கேட்டாங்க. நிச்சயமா, கவலைப்படாதீங்க அம்மா, இனிமே உங்களுக்காக நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்குவேன்னு சொன்னான். அவன் எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்க நினைச்சான். ஆனா அந்த நாள் அவங்க அம்மா கேஸ் ஆன் பண்ணப்போ தீ அதுல திடீர்னு பரவுச்சு. நம்ம அவங்களோட இருந்து நிறைய ஞாபகத்தை சேகரிக்க ஆசைப்பட்டான். ஆனா அந்த கேஸ் அங்க வெடிச்சுது. அவனுக்கு அப்ப 7 வயசு. எல்லாம் மாறிச்சு. அவனுக்கு எல்லாத்துலயும் வெறுப்பு வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல முகத்துல கட்டு போட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தான். அங்க ஒரு போலீஸ், தீயணைப்பு வீரர், அப்புறம் ஒரு தாத்தா இருந்தாங்க. போலீஸ் அவர்கிட்ட, சார் நீங்க தான் அந்த பையனை காப்பாத்தினதா, அங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமான்னு கேட்டாரு. தாத்தா அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்க்கு வெளியே டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்ப நம்ம அவன் அப்பா அம்மாவிட்ட பேசிட்டு போனதை பார்த்து, எவ்வளவு கியூட்டான குழந்தைன்னு நம்ம பார்த்து நினைச்சாரு. நம்ம அவரை பார்த்து கிரீட் பண்ணான். அது தாத்தா ஆச்சரியமா பார்த்து ஹாய் சொன்னாரு. அப்ப அவன் அம்மா கூப்பிட்டதால படிக்கட்டு ஏறி மேல போனான். எவ்வளவு சந்தோஷமான குடும்பம், இந்த மாதிரி ஞாபகங்கள்லாம் எனக்கு ரொம்ப தூரமா இருக்குன்னு நினைச்சாரு. சூரியன் மறைஞ்சு நைட் ஆக ஆரம்பிச்சது. தாத்தா தூங்கிட்டாரு போல. திடீர்னு எழுந்து, ஐயோ எவ்வளவு நேரம் ஆச்சு, சரி போதான்னு அங்க இருந்து கிளம்பினாரு. அப்போ திடீர்னு ஆப்போசிட்ல இந்த பில்டிங்ல ஏதோ வெடிச்சுது. அதை பார்த்து தாத்தா ஷாக் ஆனாரு. அந்த பில்டிங் விட்டு சில பேர் கத்திக்கிட்டே ஓடி வந்தாங்க. அப்போ ஒருத்தர் போன்ல, ஆமா 101 பில்டிங் தான், செகண்ட் ஃப்ளோர்ல தான் ஏதோ வெடிச்சுதுன்னு சொன்னாரு. வெடிச்சுதான்னு தாத்தா அந்த பில்டிங்க பார்த்தாரு. பக்கத்துல இன்னும் 2 பேர், ஐயோ கடவுளே, அது அந்த குட்டி பையன் நம்மோட வீடு தானே, தீயணைப்பு வீரர்கள் சீக்கிரம் வரணும்னு கவலையோட பேசிக்கிட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள இடையில போந்து தாத்தா வேகமா ஓடி அந்த பில்டிங்குள்ள போனாரு. அப்ப பின்னாடி இருந்தவரு, சார் வேணாம் போகாதீங்க, ரொம்ப ஆபத்துன்னு கத்துனாரு.
அந்த எரியிற தீக்குள்ள தாத்தா புகுந்து அந்த சின்ன பையனுக்கு ஏதாச்சும் ஆச்சான்னு தேடினாரு. அந்த நெருப்பு பகுதியில அவருக்கு மயக்கம் வந்தது. அவரோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மூட போச்சு. அப்ப திடீர்னு அவரோட கண்ணு அகந்துச்சு. வெளியே தீயணைப்பு வீரர்களோட ஹெட் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுல ஒருத்தர் ஹெட் உங்களுக்கு மேல பாருங்கன்னு கத்துனாரு. பார்த்தா மேல இருந்து அந்த தாத்தா ஜன்னல் வழியா விழுந்தாரு. கீழே இருந்த ஹெட் அதை பார்த்து ஷாக் ஆகி தாத்தாவை கரெக்டா கேட்ச் பிடிச்சு அவரும் விழுந்தாரு. பார்த்தா தாத்தா கையில நம்ம துணி வச்சு சுத்தி பிடிச்சிருந்தாரு. சுத்தி இருந்த மத்தவங்க நீங்க ஓகேவான்னு கேட்டு நின்றுட்டு இருந்தாங்க. கோவத்துல அப்படியே நிக்காதீங்க, இவங்களை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்கன்னு ஹெட் கத்துனாரு. பரபரப்பா ஆம்புலன்ஸ் அவங்க ஏறி அங்கிருந்து வேகமா போனாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த தீயை அணைச்சிட்டு அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்லயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து, சார் நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், அங்க வேற யாரும் உயிர் பிழைக்கல, சாரின்னு சொன்னாரு. இதுவும் தப்பு இல்ல, உன்னால செய்ய முடிஞ்சதை நீ செஞ்சுட்டு அந்த மாஸ்க கழட்டிட்டு ரெஸ்ட் எடுன்னு ஹெட் சொன்னாரு. அப்ப உயிர் பிழைச்சது அந்த வயசானவர் காப்பாத்துன அந்த சின்ன பையன் மட்டும் தானு கையில பாதி எரிஞ்ச போட்டோவை வச்சு அவர் யோசிச்சாரு. இதெல்லாம் கேட்டு அந்த போலீஸ்காரர் அதை நோட் பண்ணிட்டு நம் கிட்ட, தம்பி உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா, அங்க ஏதோ கேஸ் மில் வந்துச்சான்னு கேட்டாரு. அவன் வாயை திறக்காம இல்லன்னு தலையை மட்டும் அசைச்சான். போலீஸ் அந்த தாத்தா கிட்ட வந்து, ஏதாச்சும் தேவைன்னா நாங்க மறுபடியும் உங்களை கான்டாக்ட் பண்றோம், தேங்க்ஸ், நீங்க சீக்கிரம் குணமடையணும்னு சொல்லி அந்த தீயணைப்பு வீரர்கிட்ட போலாமான்னு கேட்டாரு. அவங்க கிளம்பி போக முன்னாடி அந்த தீயணைப்பு வீரர் திரும்பி, ஏ தம்பி மறந்தே போயிட்டேன், இது நான் அந்த தீ விபத்துல இருந்து எடுத்தது, ஃப்ரேம் போட்டு இருந்த போட்டோன்னு சொல்லி நம் கிட்ட அவர் அங்க எடுத்த போட்டோவை கொடுத்து இப்ப போலான்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்ப போனாங்க. அப்ப நம் மெதுவான குரல்ல, இது நாங்க வெக்கேஷன் போனப்போ எடுத்ததுன்னு சொன்னான். இதை கேட்ட 3 பேரும் அவனை பார்த்தாங்க. அந்த போட்டோவை இருக்க பிடிச்சு, நாங்க பீச்ல இருந்தோம், நான் அம்மாக்காக சிப்பிகளை கலெக்ட் பண்ணி கொடுத்தேன், நான் எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்க ட்ரை பண்ணேன், எனக்கு எல்லாமே ஞாபகமும் இருக்கு, ஒருவேளை அம்மா அப்பா மறந்துட்டாளுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதான். அவன் எல்லாத்தையும் எல்லா நாளையும் ஞாபகம் வச்சுக்க ஆசைப்பட்டான். ஆனா இப்போ அந்த மாதிரி ஞாபகங்களை உருவாக்க முடியாதுன்னு ரொம்ப அழுதான். அதை பார்த்த 3 பேருக்கும் வருத்தப்படுறதை தவிர ஒண்ணும் பண்ண முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட கண் கட்ட டாக்டர் கலட்டி, உன்னால இதை பார்க்க முடியுதான்னு கேட்டாங்க. ஆனா நமக்கு அவங்களோட கை ரொம்ப மங்களா தெரிஞ்சது. என்னால எதையும் பார்க்க முடியலன்னு ஷாக் ஆகி தடுமாறினா. அவனுக்கு என்ன ஆகும்னு ரொம்ப பயப்பட்டான். உன்னால எதையுமே பார்க்க முடியலன்னு டாக்டர் கேட்டாங்க. ஆனா அவனால ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சது. மத்த மங்களா பாக்குற விஷயத்துல இருந்து அவனால அதை மட்டும் கிளியரா பார்க்க முடிஞ்சது. ஆனா அதை பத்தி அவன் டாக்டர் கிட்ட சொல்லல. அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியலன்னு போய் சொன்னான். அவன் அது ஏன் சொல்லலன்னா அந்த குட்டி கருப்பு பிளாப் அதை பத்தி சொல்லாதன்னு அவங்க கிட்ட சொல்லுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கப்போ தாத்தா டாக்டர் கிட்ட, டாக்டர் இப்ப அந்த சின்ன பையனுக்கு என்ன ஆகும்னு கேட்டாரு. அவனுக்கு சொந்தம்னு யாரும் இல்லாதனால அவன் ஆர்பனேஜுக்கு தான் அனுப்ப முடியும்னு டாக்டர் சொன்னாங்க. தாத்தா நம்ம பார்த்தாரு. நம்ம அந்த பிளாக் கிட்ட, நீ யாரு, உன்னால பேச முடியுமான்னு கேட்டான். ஆனா அது அவனே திருன்னு முழிச்சு பார்த்தது. திடீர்னு ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சது. நீ என்ன பண்றான்னு நம் ஷாக் ஆனா. ஆனா அந்த ஹக் அவனுக்கு ரொம்ப இதமா நல்லா இருந்தது. அவனும் அதை கட்டி பிடிச்சான். அப்ப தாத்தா வந்து பக்கத்துல உட்காந்து, இப்ப கொஞ்சம் பரவாயில்லையான்னு கேட்டாரு. அந்த பிளாக் அங்க இருந்து மறைஞ்சு போச்சு. நம்ம அவர் கேட்டதுக்கு, பரவாயில்லன்னு நினைக்கிறேன்னு தலையை குனிஞ்சிட்டே பதில் சொன்னா. உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளு, என்னால எல்லா ஹெல்ப்பும் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, ஆனாலும் கேளுன்னு தாத்தா சொன்னாரு. நான் சரியாயிருவேன், என் அப்பா அம்மா நல்ல இடத்துல இருப்பாங்கன்னு நான் நம்புறேன், அவங்க என்னை பத்தி கவலைப்படாம இருக்கணும்னு நம்ம சொன்னான். இதை கேட்ட தாத்தா, நீ ஸ்ட்ராங்கான தைரியமான பையன்னு சொல்லி அவன் தலைய தழுவி, நீ நல்லா மாறிடுவேன்னு எனக்கு ஒரு உணர்வு இருக்கு, ஆனா நீ எப்பவும் ஸ்ட்ராங்கா துணிச்சலா இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணேன்னு சிரிச்சுட்டே சொன்னாரு. அவனால அந்த தாத்தாவோட முகத்தை பார்க்க முடியல. ஆனா அவருதான் தான் உயிரை காப்பாத்தினது. அவனுக்கு அது யாருன்னு ஞாபகமும் இருந்தது. சரி ப்ராமிஸ் சிரிச்சுட்டே அவனும் சொன்னான். கொஞ்ச நாட்கள் போச்சு. அந்த தாத்தாவும் அவரும் டிஸ்சார்ஜ் ஆகுறனால அது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு நம்ம சொன்னான். அவரும் வெல்கம் சொல்லி, ஞாபகம் வச்சுக்கோ நம், எப்பவும்னு சொல்லும் போதே ஸ்ட்ராங்கா தைரியமா இருக்கணும்னு சிரிச்சுட்டே நம்ம சொன்னான். அவனால மறுபடியும் சிரிக்க முடிஞ்சது. அவன் தனியாவும் இல்ல, அவன் பக்கத்துல அந்த குட்டி பிளாபும் இருந்தது. அது அவன் இங்கின்னு கூப்பிட்டான். அதுவும் பேக் போட்டு கியூட்டா அவன் கூட நடந்து வந்தது. அவன் அந்த இங்கி கூட பேசிட்டு வரதை பார்த்து பக்கத்துல இருந்தவர் என்ன அவன் தனியா பேசுறான்னு பார்த்தாரு. ஆனா அது அவனோட இமேஜினரி ஃப்ரெண்ட் இங்கி. அது அவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க ஒரு ஆர்பனேஜ் வந்து சேர்ந்தாங்க. நீதான் நமக்காங்க உன் ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ண ரெடியான்னு அங்க இருந்த டீச்சர் கேட்டாங்க. அவனும் ஆமான்னு சொன்னான். அவன் அங்க இருந்தவங்கள்ட்ட, ஹாய் என் பேரு நமக்காங்கன்னு சொன்னான். அவன் எதுக்கும் பயப்படாம இருந்தான். எல்லாமே சரியாயிரும்னு நினைச்சான். அதுவும் அவன் எப்படி இருக்கான்னு உணர்றதுக்கு முன்னாடி வர அவனை பார்த்து மொத்த குழந்தைகள் பயப்பட்டாங்க.
ஒரு மாஸ்டர் கூட நான் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன்னு கத்தி கூச்சல் போட்டாங்க. அவன் கிட்டயே அந்த குழந்தைகள் வரல, மொத்தமா அவாய்ட் பண்ணாங்க. அவன் அங்கிருந்து பாத்ரூம்ல கை கழுவிட்டு இருக்கும் போது பின்னாடி 2 சின்ன பசங்கள்ல ஒருத்தன், ஏய் சீக்கிரமா வெளியே போனான்னு இன்னொரு பையனை தள்ளுனா. ஏய் என்ன ஆச்சுன்னு இன்னொரு பையன் கேட்டான். ஏய் அங்க பாரு மாஸ்டர் இருக்கான். ஓ அவன்தான் நீ சொன்ன மாஸ்டரான்னு 2 பேரும் பேசினாங்க. இத கேட்ட நமக்கு கோவம் வந்து திரும்பி பார்த்து நான் ஒரு மான்ஸ்டர் இல்லைன்னு கத்துனான். அத பார்த்த ஒரு பையன் அழுதான். உள்ள சத்தம் கேட்டு இன்னொரு பையன் வந்து என்னாச்சுன்னு கேட்க, இவன் தான் இந்த மாஸ்டர் தான் இவனை அள வச்சதுன்னு நம்ம கை காட்டி சொன்னான். என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்பவே சாரி கேளு மான்ஸ்டர்னு அந்த பையன் சொன்னான். ஆனா அவங்கதான் அதை ஆரம்பிச்சாங்கன்னு நம் சொல்றதுக்குள்ளேயே மோசமானவன் எங்களை விட்டு தள்ளியே இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. நான் மாஸ்டர் இல்லைன்னு சோகமானா. அவனோட இப்ப இருக்க முகம் அவனுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாததால அவனோட பழைய முகத்தை தான் அவங்க எல்லாரும் பாக்குறாங்கன்னு அவன் நினைச்சிருந்தான். அவன் கிளாஸ் ரூம்ல சேர்ல மத்த பசங்களோட உட்கார போனப்போ அவனுக்கு சீட் தராம அவனை தள்ளி போக சொன்னாங்க. அவன் தனியா ஓரமா போய் சோகமா உட்கார்ந்தான். அவன் கையில இந்த போட்டோவை எடுத்து, அம்மா அப்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு யோசிச்சான். ஆனா அவன் நினைச்ச அளவை விட அவன் தனியா இல்ல. ஏன்னா அவன் பக்கத்துல இங்கி இருக்கு. அது எப்பவும் அவன் பக்கத்துலதான் இருக்கு. அது கூட அவன் பேசுறது மத்தவங்க கணக்கு தெரியல. அவனுக்கு அது புக்ல இருந்த கதையை சொல்லிட்டு இருக்கும் போது மத்த பசங்க புக்க வச்சுட்டு இவன் என்ன பண்றான், இவனுக்குதான் கண்ணு தெரியாதே, ஏய் அவன் அதை பார்த்து சிரிக்கிறான், என்ன ஒரு கிரீப்னு பேசிக்கிட்டாங்க. ஒரு டைம்ல அவன் புல்லிங்க்கு பழகியும் போனான். அந்த டைம் தான் அவன் உணர்ந்தா நேரம் போக போக அவங்களோட பயமும் குழப்பமும் அவன் கண்ணுக்கு கேலியா தெரிஞ்சுது. அவன் கிளாஸ் ரூம்ல இருக்கப்போ மத்த பசங்க எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. அவனோட நோட்ல மான்ஸ்டர் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்காதன்னு மோசமா எழுதி வச்சிருந்தாங்க. மத்தவங்க சிரிக்கிறது ஏன்னு நமக்கு புரியல. இங்கிக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னாச்சு நம் கேட்க வர்றதுக்குள்ளேயே அவனோட சேர பின்னாடி இருந்து ஒருத்தர் எடுத்து அவனை கீழே தள்ளி விட்டான். அப்பா அவனோட கையில சின்ன சின்ன பேப்பர் பட்டுச்சு. அந்த போட்டோவை நீயே வச்சிருக்க, உன்னால பார்க்க கூட முடியாது, இந்த போட்டோல இருக்கிறது நீயும் இல்லைன்னு அவனை கஷ்டப்படுத்தினாங்க. இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குது, ஒருவேளை ஒருவேளை நான் உண்மையா மாஸ்டரான்னு அவன் நினைச்சான். அவனோட கண்ணு கிரீன் கலர்ல இருந்தது. அவனை நோக்கி ஒரு கருப்பு உருவம் நகர்ந்து வந்தது. நம் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அது சிரிச்சது. அந்த பசங்களை நான் உனக்காக கொள்றேன்னு சொல்லி அது அவனோட உடம்புக்குள்ள நுழைஞ்சது. அங்க அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்த பசங்க முன்னாடி நம் எழுந்து நின்னா. அவங்க சிரிக்கிறத நிறுத்திட்டு, ஏய் நிஜமாவே அவனுக்கு கண்ணு தெரியாது தானே, ஆனா ஏன் அவன் நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. நம்ம அவங்கள பார்த்து கிரீப்பியா சிரிச்சான். அவனோட கண்ணு கிரீன் கலர்ல இருந்தது. அவனோட உடம்புல இருந்து இங்கி வெளியே வந்தது. ஓ ஹாய் இங்கின்னு நம் சொல்றப்போ, போதும் நிறுத்துன்னு இங்கி அவனை ஏதோ பண்ணுச்சு. நம்ம அவனோட முகத்தை பிடிச்சு கத்துனான். சுத்தி இருந்த பசங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரியாம பார்த்துட்டு இருந்தாங்க. சத்தம் கேட்டு உள்ள ஒரு டீச்சர் ஓடி வந்து மத்த பசங்களை திட்டி அவனை ஒரு கவுன்சிலர் ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. நம் நீ ஓகேவா, உனக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு கேட்டாங்க. திடீர்னு முழிச்ச மாதிரி நம் ரியாலிட்டிக்கு வந்தான். நாம ஏன் இங்க இருக்கோம், கிளாஸ் ரூம்ல தானே இருந்தோம்னு கேட்டான். இப்போதான் அவனை நான் ரூமுக்கு கூப்பிட்டு வந்த ஞாபகம் இல்லையான்னு டீச்சர் அவனை பார்த்து ஒரு மாதிரி கேட்டாங்க. மத்த குழந்தைங்க உனக்கு எதுவும் பண்ணாங்களா, எதனால என்கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. அவன் கைய பிடிச்சு சேர்ல உட்கார சொல்றப்போ அவனோட கையை எடுத்து, எனக்காக கவலைப்படுற மாதிரி நடிக்காதீங்க, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன்னு சொன்னான். அவனால பார்க்காம வேணா இருக்க முடியும், ஆனா அவனால கேட்க முடியும். 2 டீச்சர் ஜன்னல் கிட்ட நின்னு, ஆர்ஃபனேஜ்ல இருக்க மாதிரி இங்கேயும் அந்த சின்ன பையன் தொந்தரவு தரான் போல, ஆமா நம்ம இல்லாம இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஆனா என்ன பண்றதுன்னு பேசிக்கிட்டாங்க. இதெல்லாம் கீழே நின்னு நம் கேட்டு கஷ்டப்பட்டான். அவனால பார்க்க முடியாம போலாம், ஆனா அவனால ஃபீல் பண்ண முடியும். அவன் கிளாஸ்ல இருக்கப்போ டீச்சர் அவன் தலையை தொட்டு பாராட்ட வந்து அவனை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அவங்களோட கையை எடுத்தாங்க. ஆனா அது நமக்கு ஃபீல் ஆச்சு. அவனால மத்தவங்க அவங்க கிட்ட இருந்து தள்ளி போறத உணர முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் தாத்தா கல்லறைக்கு பூக்களை வச்சு, உங்களை இழந்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு வலி இருந்தா அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் முயற்சி பண்றான். நானும் என் குடும்பத்தை இழந்துட்டேன், ஆனா நம்மோட வயசுல எப்படி இருந்திருக்கும்னு என்னால கற்பனை பண்ண முடியல. அதனால அவனை கொஞ்சம் வழி ஆத்துறதுக்கு நான் முயற்சி பண்றேன், அதை நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நம்மோட அப்பா அம்மா கலரை கிட்ட அவர் பேசினாரு. அடுத்த நாள் ஸ்கூல்ல டீச்சரோட முகம் மாறிச்சு. மறுபடியும் வந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. தாத்தா சிரிச்சுட்டே உள்ள வந்தாரு. மன்னிச்சிருங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுத்தாரு. அப்ப நீங்க ரொம்ப தீவிரமா தான் இருக்கீங்கன்னு அந்த ஃபைலை வாங்கிக்கிட்டாங்க. அவரை நம்பி எங்கன்னு கேட்டு அங்கிருந்த மூலையில உட்கார்ந்து இருந்த நம்ம பார்த்தாரு. நம்மோட கால் கிட்ட இங்கி வந்து, ஏய் என்ன பண்ற, விளையாடலாமான்னு கேட்டுச்சு. கோவப்பட்டு நம் இங்க இருந்து போய் தொலைன்னு கத்துனா. பார்த்தா தாத்தா பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. அவன் அப்படி சொல்றதுக்கோ தாத்தா வந்தது அவன் ஃபீல் பண்றதுக்கோ கரெக்டா இருந்துச்சு.
2 பேரும் முழிச்சாங்க. மன்னிச்சிருங்க சார், நான் உங்ககிட்ட பேசலன்னு பதறனா? அழுதியன்னு தாத்தா கேட்டாரு. இல்ல, நான் அழலன்னு சொல்லி அவன் முகத்தை திருப்பி கண்ணை தொடச்சான். அழுறதுல எந்த தப்பும் இல்ல, அதுவும் உன் வயசுல இருக்க சின்ன பசங்கன்னு தாத்தா சொன்னாரு. இல்ல, நான் நிஜமா அழல, நான் சின்ன பையனும் இல்ல. ஆனா சார், நீங்க ஏன் என்ன அடிக்கடி வந்து பாக்குறீங்கன்னு நம் கேட்டான். நம், நான் உன்னை தத்தெடுக்க முயற்சி பண்றேன்னு சொன்னாரு. இதை கேட்டு நம் ஷாக் ஆகி, ஆனா சார், நீங்க அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, நான் இங்க நல்லாதான் இருக்கேன்னு சோகமா சொன்னான். எனக்கு இங்க பிடிச்சிருக்குன்னு பொய் சொன்னான். தாத்தா அவனோட தலையை தடவி, நம், நீ மான்ஸ்டர் இல்ல, நீ ஸ்பெஷலான பையன். உன்னால மத்தவங்க பார்க்க முடியாததோ கேட்க முடியாததோ உணர முடியுது. யாரெல்லாம் உன்னை மான்ஸ்டர்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் கோலிங்க. அவங்களோட வார்த்தைகளை உன் மனசளவுல எடுக்காத. உனக்கு நீ எப்பவும் உண்மையா இருக்கணும். அதனாலதான் உன் பக்கம் நான் இருக்க ஆசைப்படுறேன். சாம்பலியான்னு தாங்கிட்டே சொன்னாரு. கண்டிப்பா அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்ல வரும்போதே நம் தாத்தாவோட கைய அவன் தலையில வச்சு தேம்பி தேம்பி எழுதான். அவன் உள்ள வச்சிருந்த அத்தனை ஃபீலிங்ஸும் பொங்கிட்டு வெளியே வந்துட்டு தாத்தா அவனோட தலையை தடவி சரியா போயிரும்னு சொன்னாரு. ஆபீஸ்ல நீங்க லாஜிஸ்டிக்ல ஒர்க் பண்றீங்க, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கீங்க, எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்ல, கண்டிப்பா ஒரு வயசு மேட்டர் தான், அதுவும் இல்லாம தனியா வாழ்றீங்க. அப்புறம் அவருக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா அதுக்காக நீங்க ரொம்ப தூரம் போயிருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா எல்லாமே கரெக்டா இருக்கு. இனி நம்ம எப்பவாச்சும் ஒரு முறைதான் சந்திப்போம். அதுவும் ஏதாவது செக்இன்ஸ் அப்போதான் அபிஷியல் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு தாத்தா சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க தான் நம்ம தத்தெடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்க அவனை எவ்வளவு கேர் பண்றீங்கன்னு இதுல இருந்தே தெரியுது. வாழ்த்துக்கள். உங்க குடும்பத்துல ஒரு புது ஆள் ஆடா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படிதான் நமக்கு அங்க தாத்தா தத்தெடுத்தாரு. அந்த நாள்ல அவனோட எல்லா நம்பிக்கையும் அவர் மேல வச்சான். அதே நாள் தான் அவனுக்குள்ள ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டான், எல்லாத்தையும் கடந்து வச்சு பெறணும்னு. அவன் புது ஸ்கூலுக்கு போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டான். அவனோட பயமும் குழப்பமும் காணாம போயிருச்சு. அவனோட சேர்ல உட்கார்ந்து பிரெயிலே, அதாவது கண்ணு தெரியாதவங்க படிக்கிறதுதான் அந்த புத்தகம், அந்த புக்கை வச்சுட்டு படிச்சுட்டு இருந்தான். அப்ப இங்கி வந்து, ஏய் நீ இந்த பிரெயில படிக்க வேண்டாம், நான் உனக்கு படிச்சு காட்டுறேன்னு சொல்லுச்சு. சரி, அப்புறமா எனக்கு வேற ப்ராப்ளம், படிச்சு காட்டுன்னு பேசினான். அவன் தனியா பேசிட்டு இருந்ததை பார்த்து அவன் அவனுக்குள்ளே பேசிக்கிறானா? வினோதமா இருக்கான். மான்ஸ்டர்னு பேசிக்கிட்டாங்க. அவனை புள்ளி பண்றது தொடர்ந்தாலும் அவன் அது பெருசா எதுவும் பண்ணல. தாத்தா அவனோட பக்க பலமா இருந்தாரு. இங்கி அவன் கூடவே இருந்துச்சு. அவன் என்ன பண்ணாலும் அதுல முழுசா இறங்கி பண்ணான். காலம் ஓடிச்சு. அவனும் பெரிய பையனானா. இங்கி அவன் கூடவே இருந்துச்சு. இங்கி சாப்பிட்டுட்டே எப்ப வீட்டுக்கு போக போறோன்னு கேட்டுச்சு. இந்த கொஸ்டினை மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம், இத படிச்சு காட்டேன்னு நம்ம சொன்னான். அந்த கொஸ்டினை படிச்சுட்டு அதுல ஆன்சர் -1ன்னு சொல்லுச்சு. ஏய், நான் கிட்ட கொஸ்டின் தானே படிச்சு காட்ட சொன்னா, ஆன்சர் சொல்றது நம்ம இங்கேயே திட்டுனான். இங்கி அவனோட தோல்ல ஏறி என்கிட்ட கோவமா இருக்கேன்னு கேட்டுச்சு. கோவம்லாம் இல்ல, வீட்டுக்கு போலான்னு நம்ம சொன்னான். அவனுக்கு படிக்கட்டுல இருந்து இறங்க இங்கி ஹெல்ப் பண்ணுச்சு. பின்னாடி இந்த 2 பசங்க, ஏய் இது அந்த ஃப்ரீக் தானே, ஓ அவனா, ஏய் வாங்கடா அவனை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி 4 பேர் அவனை ஃபாலோ பண்ண ரெடி ஆனாங்க. ஸ்கூலுக்கு வெளியே மத்த பசங்க எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு வெளியே போயிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம மட்டும் தனியா போயிட்டு இருந்தான். அப்ப இங்கே அவன் பின்னாடி இருந்து வந்து, நீ இப்ப இந்த தெருவை கடந்து போகணும்னு சொல்லுச்சு. ஆனா நம்ம எப்பவும் நேரா தானே போவோம்னு நம்ம கேட்டான். அது ஷார்ட் கட்னு சொல்லி இங்கே அவனை வேற ரூட்ல கூப்பிட்டு போச்சு. அது அவனை கவனமா நடக்க ஹெல்ப் பண்ணுச்சு. சரி, இப்ப கையை நீட்டின்னு இங்கே சொல்லுச்சு. நம்ம கை நீட்டி அதை தொட்டு பார்த்தான். பார்த்தா இந்த வாண்டி இங்கே அவனை கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. அதுக்கு சிப்ஸ் சாப்பிடணும்னு நம்ம இந்த வழியா கூப்பிட்டு வந்திருக்கு. ஏய் இங்கி, நான் காசு சேர்த்து வைக்கணும்னு நம் சொல்ல சொல்ல அது கீழே விழுந்து அடம் பிடிச்சது. அப்ப நீ உன் கூட வேற யாராவது வச்சுக்கோன்னு சொல்லுச்சு. நம் பெருமூச்சு விட்டு இங்கிக்கு அந்த சிப்ஸை வாங்கி கொடுத்தான். அது அவன் தோல்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டு வந்தது. அவங்க அப்படி நடந்து பேசிட்டு போகும்போதே அவனோட பேக பிடிச்சு இழுத்து அந்த பசங்க ஒரு சந்தைக்குள்ள இழுத்து போட்டாங்க. அவனை போட்டு எட்டி உதச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க. செவத்துல தள்ளி அடிச்சானுங்க. அந்த சிகரெட் ஸ்மெல் இதெல்லாமே அவனுக்கு பழக்கப்பட்ட மாதிரி இருந்தது. ஒரே விஷயம்தான் மாறி இருக்கு, இன்னைக்கு அவனுங்க இன்னும் பலமா அடிச்சானுங்க. கொஞ்சம் தான் பொறுத்துக்கலாம், முடிய போகுது, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டான். ஆனா அந்த பசங்க அவனை போட்டு செம்மையா அடிச்சானுங்க. இந்த மாதிரி ஒரு முகம் இருந்தா நானும் தத்துதான் கொடுத்திருப்பேன்னு அவன் சொன்னதை கேட்டு நமக்கு கோவம் வந்து எதிரில இருந்தவனை வேகமா ஒரு குத்த விட்டான். அவன் அந்த பக்கமா போய் கீழே விழுந்து கத்துனான். அப்ப மத்த பசங்க ஒன்னா வேகமா ஓடி வந்து அவனை போட்டு செம்மையா அடிச்சானுங்க. எவ்வளவுதான் நான் தாங்கிக்கிறதுன்னு அவன் மனசுக்குள்ள இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டான். கொஞ்சம் டைம் ஆகி ஏட்டாச்சு. இன்கி நெக்ஸ்ட் டைம் நீ அந்த மாதிரி குத்து இந்த மாதிரி குத்துன்னு சொல்லி அதை பண்ணி காட்டிட்டு இருந்துச்சு. அதை விட நான் சண்டை போடுவேன்னு நினைக்கல. அவன் அப்படி சொன்னதால அவனை சும்மா விட முடியலன்னு நம்ம சொல்லிட்டு, என் முகம் எப்படி இருக்கு, தாத்தா கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு சொன்னான்.
உன்னை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாருன்னு இங்கி சொல்லுச்சு. அப்ப இங்கி அவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் மாத்துவேன், உன்னை நான் மறுபடியும் பார்க்க வைப்பேன்னு சொல்லுச்சு. நம்ம ஒரு செகண்ட் ஷாக் ஆகி எனக்கு கிண்டல் பண்ணாத, உன்னால எதுவும் மாத்த முடியாது, நீ வெறும் என் கண்ணுக்கு தெரியுற இமேஜினேஷன் உருவம் தானே நம்ம சொன்னா. நான் உன் கண்ணுக்கு தெரியுற இமேஜினேஷன் உருவம் இல்ல, நான் நிஜம், நான் உனக்குள்ள வாழ்றேன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, இது போதும்னு சொல்லு, இது உன்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்லி இங்கி கிட்ட இருந்து ஒரு டார்க்கான ஆரா வந்தது. நம்ம அதை பார்த்து நான் அதை ஒத்துக்க விரும்பல, ஆனா இன்னைக்கு வேற மாதிரி, என்னால இதுக்கு மேல முடியலன்னு நினைச்சா அவன் வாய் விட்டு என்னால இதுக்கு மேல தாங்கிக்க முடியலன்னு சொன்னான். அது போதும் இங்கி சிரிச்சுது. திடீர்னு நம் ஷாக்கானா, இங்கி டார்க்கா நம்மோட உடம்பு ஃபுல்லா பரவுச்சு. மறுபக்க தாத்தா இன்னும் நம் வரலன்னு கவலைப்பட்டாரு. நான் போய் அவனை தேடி பாக்குறேன்னு எழுந்து வெளியே போனாரு. அவரு தேடிட்டு இருக்கப்போ அந்த புள்ளி பசங்க நமக்காங்க அந்த ஃப்ரீக்கி, என்னால நம்ப முடியல அவன் என்ன அடிப்பான்னு சொல்லி ஒருத்தன் சொல்ல, ஆனா நீ இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போன மாதிரி எனக்கு தெரியலையாடான்னு இன்னொருத்தன் கேட்டான். இருக்கட்டும்டா, அவனை யாரும் நம்ப போறான், அவனுக்கு கண்ணும் தெரியாது, அவன் நம்ம சீண்டினதும் இல்ல, அவனுக்கு இதெல்லாம் போய் சொல்ல ஆளும் இல்லைன்னு பேசிக்கிட்டாங்க. அப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தன் அங்க பாரான்னு சொல்ல, அங்க தாத்தா நின்னு இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாரு. எங்கன்னு கேட்டாரு. அவன் நக்கலா சிரிச்சுட்டே, நீ யார பத்தி சொல்றேன்னு தெரியல, பேசாம போயான்னு சொன்னான். தாத்தா கிட்ட வந்து இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் உண்மையான்னு கேட்டாரு. எனக்கு தான் தெரிலன்னு சொன்னேன்லான்னு சொல்லி அவனோட சிகரெட்டை தாத்தாவோட முகத்துல சுண்டி விட்டு வாங்கடா போலாம்னு அங்க இருந்து கிளம்புனானுங்க. தாத்தா வேகமா நடந்து வந்து அந்த புள்ளி கண்ணத்துல பலார்னு ஒண்ணு விட்டாரு. அவன் கண்ணை சிவந்து அவன் காது உயின்னு சத்தம் கேட்டுச்சு. எழுந்து நின்றா பொறுக்கின்னு தாத்தா கத்தினாரு. அவனால எழுந்து ஒழுங்கா நிக்க கூட முடியாம தடுமாறினான். பக்கத்துல இருந்த இன்னொரு பையன், உனக்கு என்ன மரம் கழட்டுறச்சான்னு கிட்ட வர, தாத்தா அவன் கழுத்துல ஒண்ணு விட்டு கண்ணத்துல ஒண்ணு வச்சாரு. அவன் பொத்துன்னு கீழே வந்தான். கூட இருந்த இன்னொருத்த கண்ணத்துல ஒரு அடி விட்டாரு. நீ யாரு, கிட்ட வராதன்னு அவன் பயத்துல பின்னாடி போனான். இன்னொரு பக்கம் எழுந்து நடந்து, என்ன டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போனோம்னு கீழே பார்த்தான். பார்த்தா அவனோட கால்ல ஏதோ டார்க்கா ஒண்ணு பரவுச்சு. அதை பார்த்து மறந்துட்டான். பின்னாடி ஒரு உருவம் நம்னு கூப்பிட்டுச்சு. இங்கீன்னு அவன் திரும்பி பார்த்தான். டார்க்கா ஏதோ ஒண்ணு அவனை புடிச்சு தூக்குச்சு. அவன் கண்ணை திறந்து பார்த்தப்போ இங்கியோட உருவம் ரொம்ப பெருசா இருந்தது. அது அவனோட முகத்தை பிடிச்சு அழுத்தி, நான் எல்லாத்தையும் மாத்த போறேன், உன் தழும்பு, உன் கண்ணுன்னு அழுத்தி பிடிச்சு உன் ஸ்ட்ரென்த்தையும் மாத்த போறேன்னு சிரிச்சுது. அப்ப நான் திடீர்னு அதை பிடிச்சு ரெண்டா கழிச்சான். மூச்சு முட்டை தொப்புன்னு கீழே வேண்டாம். பக்கத்துல இருந்த இங்கி, தூங்கணும், ரெஸ்ட் எடு, இதெல்லாம் உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுச்சு. இங்கி பக்கத்துல ஒரு கிரீன் கலர்ல கண்ணு வச்சு ஒரு டார்க்கான உருவம் எழுந்தது. எதுக்காக நீ அவனை குணப்படுத்தினு இங்கிய பார்த்து கேட்டுச்சு. திடீர்னு நம் கண் முழிச்சான். நான் எங்க இருக்கேன், ஏன் இங்க மயங்கி இருக்கேன்னு நினைச்சு அவன் எழுந்தான். அவன் திடீர்னு கீழே பார்த்து ஷாக் ஆகி தடுமாறி மறுபடியும் நேரா நின்னான். என்னமோ வித்தியாசமா இருக்கேன்னு நினைச்சான். அவனோட முகத்தை தொட்டு பார்த்தான். அவன் திடீர்னு அவன் கைய பார்த்து பயந்து கீழே வந்தான். ஓ, வெறும் கைதானா, யாராவது அவங்களோட கைய பார்த்து அவங்களே பயப்படுவாங்களான்னு சிரிச்சான். ஒரு நிமிஷம், நீ கைய பார்த்தனான்னு நம் ஷாக்கானா. இங்க என்ன நடக்குது, எப்படி என்னால பார்க்க முடியுதுன்னு அவன் இங்கிய தேடினா. அது எங்க போச்சுன்னு அவனுக்கு தெரியல. எப்படியும் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சு அவன் அங்கிருந்து நடந்தான். அவனால நடக்க கஷ்டமா இருந்துச்சு. இங்கி எங்க போன நீ, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டான். அப்போ நம் எங்க இருக்கேன்னு தாத்தாவோட குரல் கேட்டு அவன் பார்த்தான். தாத்தா அவனை தேடிட்டு இருந்தாரு. அவன் தாத்தாவை முதல்ல பார்த்து ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போனான். தாத்தான்னு கூப்பிட்டான். தாத்தா திரும்பி பார்த்து எப்படின்னு முழிச்சாரு. தளம்பு இல்ல, தளம்பு இல்லாதது கூட ஓகே, ஆனா எனக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சதுன்னு கேட்பாரு. இதெல்லாம் நான் எப்படி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு நினைச்சு தாத்தா அது வந்துன்னு பேசுறதுக்குள்ளேயே அவர் அவனை கட்டி பிடிச்சு, நல்ல வேலை நீ நல்லா இருக்கான்னு சொன்னாரு. தாத்தா இவ்வளவு அமைதியா இருக்காது நமக்கு ஆச்சரியமா இருந்தது. வீட்டுக்கு போய் அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னான். நம்ம இதை இப்போதைக்கு நமக்குள்ளே வச்சுக்கலாம், மத்தவங்களுக்கு சொல்லி எந்த நலனும் வரப்போறது இல்லைன்னு தாத்தா சொன்னாரு. அந்த நைட்டுக்கு அப்புறம் அவன் வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆனான். அது ஏன்னு கூட அவனுக்கு தெரியல. அவன் கண் பார்வை கிடைச்சது வந்து அவன் இங்கேயும் பார்க்கல. புது வீடு, புது வாழ்க்கை, இதுக்கெல்லாம் பழகிக்க அவனுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. அவன் பொறுமையா பார்த்து பார்த்து நடக்க ஆரம்பிச்சான். அவன் சாப்பிடுற சாப்பாட்டை பார்த்து வினோதமா இருக்குன்னு நினைச்சான். இதெல்லாம் அவன் தொட்டு உணர்ந்த விஷயத்த பார்க்கவும் ஆரம்பிச்சான். போக போக அவனுக்கு இதெல்லாம் பழகவும் ஆரம்பிச்சது. ஆனா எல்லாத்தையும் விட 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் கண்ணாடியில பாக்குறது அவனுக்கு விசித்திரமா இருந்தது. கண்ணாடிய பார்த்து இது நான் தானா, பெருசா இருக்கேன், இருந்தாலும் இப்பவும் நம்ப முடியலன்னு நினைச்சான். தாத்தா கிட்ட வந்து லைப்ரரி போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி அவன் பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்களை பார்க்க போனான். அவனோட புது ஸ்கூல்ல எல்லாம் நல்லா போகணும்னு தாத்தா கவலையோட நினைச்சாரு. நம்மோட பேப்பர் ஒர்க் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கப்போ அவனோட பழைய போட்டோஸ பார்த்து ஒரே நேரத்துல எப்படி அவன் தளம்பு காணாம போய்
அவன் கண் பார்வையும் திரும்ப கிடைச்சதுன்னு யோசிச்சு எழுந்து நான் உறுதியை அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. அதே டைம்ல அங்க இங்கேயும் இருந்தது.